மத்திய அரசு கைவினை தொழிலாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை, வங்கிக் கடன் நிதியுதவி, ஓய்வூதியம், அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை, உயர்கல்வி அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. மண்பாண்ட தொழிலாளர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும், அதிக அளவில் அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும், அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் பதிவு செய்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையமும் மற்றும் பூம்புகார் விற்பனை நிலையமும் இணைந்து இயந்திரம் மூலம் இயங்கும் ரூபாய் 10,000 மதிப்பிலான சக்கரங்கள் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இயந்திரம் மூலம் இயங்கும் சக்கரங்கள் தங்களுடைய தொழில் அபிவிருத்தி செய்யவும், வருமானத்தை பெருக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறினார்கள். லோகேஷ், வேலூர் மாவட்ட மண்பாண்ட உற்பத்தியாளர் சங்கம். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 50 மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இலவச மின் மோட்டார் சக்கரம் கொடுத்தாங்க. இதோட பயன் என்னன்னா, இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர் மேனுவலா கையில சக்கரத்தை கொம்பு வச்சு சுற்றி அதில் மண்பாண்டம் செய்வாங்க. இதில் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ மின் மோட்டார் வந்ததுனால தானியங்கிய சுற்றுறதுனால மண்பாண்ட பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும். அதே மாதிரி இதன் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பில் ஆர்டிசன் ஐடி கார்டு எல்லா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் கொடுத்தோம். அதை தொடர்ச்சியா இப்போ மின் சக்கரம் கொடுத்துருக்காங்க. இப்போ மின் சக்கரம் கொடுத்ததோட தொடர்ச்சியா இலவச பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடக்கும். இதன் மூலியமா மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் புது புது மண்பாண்ட பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கும் வழிவகை செய்யும். என்னுடைய பேர் வா முனியம்மாள். மண்பாண்ட தொழிலாளர்கள் உற்பத்தி இன்னும் வேகமா வளரணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக இலவசமா 10,000 மதிப்புள்ள மிஷின் எங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னாக்கா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி ரொம்ப கடினமா இருந்தது. ஆனா இந்த மின் மோட்டார் வந்ததுனால இப்போ பார்த்தோம்னாக்கா அந்த சக்கரத்தினால 1-2 தான் ஒரு நாளைக்கு செய்ய முடியும். முதுகு ரொம்ப வலிக்கும், கூன் போடுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் வந்ததுனால நாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நவுத்தியும் வச்சுப்போம். எங்களால உட்கார்ந்து நாங்க செய்யற அளவுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கனால நாங்க ரொம்ப பயனடைகிறோம். சீக்கிரமா எங்களுடைய உற்பத்தியும் நாங்க வளர்ச்சி அடைகிறோம். வேலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகையினை வழங்குவதற்காக சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்தார். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பத்தலப்பள்ளி ஊராட்சியில் உள்ள சின்ன ஆறு பகுதியிலும், எருக்கம்பட்டு ஊராட்சி கோட்டையூர் பெரிய கணவாய் பகுதியிலும் மற்றும் சாத்கர் ஊராட்சி கொட்டாற்றிலும் மழையின் காரணமாக தண்ணீர் வெளியேறி வருகிறது. எனவே கொட்டாறு கரையில் வசிக்கும் மக்கள் கொட்டாற்றில் இறங்கவோ செல்லவோ அல்லது சிறார்கள் மற்றும் குழந்தைகள் பொழுதுபோக்கு விளையாடவோ அனுமதிக்க கூடாது என்று ஆட்சியர் தெரிவித்தார். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும், அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதி உதவி அளித்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. 19வது தவணையாக வழங்கப்பட்ட நிதியுதவி திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் 36,000 சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். விரைவில் 20வது தவணையாக வழங்கப்பட உள்ள நிதியுதவி திட்டத்தில் தகுதியான விவசாயிகள் அனைத்து ஆவணங்களையும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வழங்கி பயன்பெறுமாறு வேளாண் இணை இயக்குனர் திரு ஸ்டீபன் ஜெயக்குமார் கூறினார். PM கிசான் 20வது தவணை வழங்கப்பட உள்ளது. விவசாய பெருமக்கள் தங்களுடைய நில உடைமை பதிவுகளை பதிவு செய்து ஆதார் எண்ணை PM கிசான் திட்டத்தினுடைய அடையாள எண்ணுடன் இணைக்க வேண்டும். தங்களுடைய கைபேசி எண்ணையும் இணைக்க வேண்டும். தங்களுடைய வங்கி கணக்கையும் கரெக்டாக இணைச்சிருக்கணும். இந்த ஒரு சில காரணங்களால் சில விவசாயிகளுக்கு இந்த தொகை பெறப்படாமல் உள்ளது. விவசாய பெருமக்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது சரி செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 20வது தவணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 36,098 விவசாய பெருமக்கள் இந்த PM கிசான் திட்டத்தில் பயன்பெற்று வராங்க.